அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்தச் செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஹலோ அண்ணா, வந்துட்டீங்களா? எங்கண்ணா ஆளவே காணோம். டைம் ஆக எவ்வளோ ஆகுது? உங்களுக்கு வசரம் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன், சீக்கிரம் வாங்கண்ணா. கிட்டோட நம்ம கிட்ட வந்துட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுங்கள், பொருள் மேலே காசு கொடுத்துட்டு வாங்கிக்குவோம். சரி, வந்துட்டு ஒரு கால் ஒன்று பண்ணுங்கள், சரிங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஐன்ஸ்டைன் சயின்டிஃபிக் கிட்ட வச்சு தான் ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் ஆன் தி வேல இருக்குது. வந்த உடனே நம்ம அந்த பார்சலை வாங்கி அதை பற்றி நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒன்று செய்ய போகிறோம். இல்லைண்ணா, வந்துட்டீங்களா? பாஸ் எப்படிவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. காசு கொடுப்பா. ஓ, காசு இல்லை நாங்கள் சில்லற இல்லையா? சில்லற இல்லை. என்னப்பா சில்லற வச்சுக்க மாட்டியா? என்ன டிப்ஸ் வேணா வச்சுக்கோங்களேன். நம்மள டிப்ஸ் தேவையில்ல, அந்த அப்படி வச்சுக்கோ. ஓகே, ரைட்ண்ணா. போயிட்டுட்டா? வராக்கிறீங்க. ஓகே, தேங்க்ஸ், பாய். ஸோ ஹலோ கைஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்சல் வந்துருச்சு. ஸோ இந்த பார்சல் தான் ஐன்ஸ்டைன் சயின்டிஃபிக் கிட். இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கான கிட் தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ரைட். மாட்டிங்க, ஒரு கட்டிங்க போட்டு. ஸோ இதுதான் நம்ம பார்சல். தலைகளாக இருக்கு, நினைக்கிறேன். தலைகளாக திருப்பி வச்சிட்டோம். வாவ், தி அல்டிமேட் சயின்ஸ் கிட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 40 வகையான எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அந்த ஷீட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இதையும் தூக்கி இப்போதைக்கு ஓரமாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் இருக்குது. அந்த ஸ்டிக்கர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, அப்புறம் நிலா, அந்த மாதிரி ஷேப்பில் ஸ்டிக்கர் கட்டிங்ஸ் இருக்குது. எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் வால்கானோ, அதாவது தண்ணி கடையில் வால்கானோவை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நம்ம இந்த கிட்டில் இருக்கிற ஒரு சில பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர், ஒரு 10 ml வாட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓகே. இப்போ நமக்கு தேவையானது பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடாவை எடுத்து ஓரமாக ஒரு பக்கத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபுட் கெமிக்கல் கிரேட் எடுத்து ஒரு பக்கமாக வச்சாச்சு. இது மட்டும் இல்லை, நமக்கு தேவையானது இன்னொன்று இருக்குது, கோகோனட் ஆயில் எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. கைஸ், நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் ஒரு 10 ml வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பீக்கரில் இருக்கிற வாட்டரை இந்த பக்கத்தில் இருக்குது, அதுதான் டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம 10 ml வாட்டரை நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பில் ஊற்றுறோம். ஓகே, ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் ஃபுட் கலரை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 drops அந்த டெஸ்ட் டியூப்பில் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட போகிறோம். போட்டாச்சு. கலர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக உள்ள இருக்குது. 2 ட்ராப்பும் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் அவங்களே தந்துப்பாங்க. அதை வச்சு நல்லா கலக்குங்க. நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ஸ்டிர் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வால்கனோலேருந்து வர்ற அந்த கலர் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எடுத்து சன்லைட்டில் வச்சு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நானே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அப்படியே ஃபீல் ஆச்சு. வாவ், ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவில் நம்மளுக்கு தேவையானது 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸ்பூனும் அவங்க அந்த கிட்டில் தந்துருக்குறாங்க.
ஸோ அந்த ஸ்பூனை எடுத்து பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். எடுத்து அந்த பேக்கிங் சோடாவை என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம போட்டுடுறோம். ஆயில், அதாவது நம்ம வச்சுக்கிற கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ml வந்து நீங்கள் அந்த பீக்கரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த 20 ml கோகனட் ஆயிலை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா சேம் அதே டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 20 ml பீக்கர் வந்து நம்ம அந்த ஆயிலால் ஃபில் பண்ணியாச்சு. இந்த பீக்கரில் இருக்கிற கோகனட் ஆயிலை வந்து நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து இப்போ ஊற்ற போகிறோம். அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஊற்றுங்க. ஓகே, ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுமே சிட்ரிக் ஆசிடில் வந்து இதுலேயும் சேம் அதே ஒரு ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். எடுத்து அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து அப்படியே ஸ்லோவாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து ட்ராப் பண்ணுறீங்க. அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா இது வந்து என்னாங்கன்னா அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து அந்த ஆயில் கடந்து அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வால்கானிக் எரப்ஷன் மாதிரி அப்படியே செம்மையாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். உண்மையுமே பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஏன் இது இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிலோட லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், வாட்டரை விட திக் அண்டு ஸ்டிக்கியராக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த ஆயிலில் வந்து வரும்போது என்னாகும், ஆயில் வந்து அடர்த்தியாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்கானிக் எரப்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தரும். ஸோ இதுதான் அண்டர் வாட்டர் வால்கானோ. அது மட்டும் இல்லை, கடலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிக்கும் போது அதுலேருந்து வர எஃபெக்டும் நான் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு கடலுக்கு அடியில் போயிட்டு எரிமலை வெடிக்கிற இடத்துல நின்று நம்ம வீடியோவை பாருங்கள், ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், அடுத்து நம்ம பண்ண போது பார்த்தீங்கன்னா மேஜிக் பலூனில் எப்படி பண்ண போகிறோன்னா வினிகரோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். வினிகரோட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணும். ஸோ அப்படி ஃபில் பண்ணி வர்றது தான் மேஜிக் பலூன். சரி வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் செஞ்சு பார்த்துடலாம். ஓகே, நமக்கு தேவையான வினிகர் எடுத்தாச்சு, பேக்கிங் சோடா எடுத்தாச்சு, பலூன் எடுத்தாச்சு. பலூனை வந்து நான் ஊதி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பலூன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுக்கு தேவையான ஒரு பீக்கர், அந்த பீக்கரில் வந்து வினிகரை வந்து ஒரு 15 ml நம்ம எடுத்துக்கணும். நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், இது ட்ராப்டாக வந்துருந்துச்சு, நம்மளுக்கு செட் ஆகலனால கேப்பை கழட்டிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அது அப்படியே 15 ml வந்து நான் பீக்கரில் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண இந்த வினிகரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எடுத்து டெஸ்ட் டியூப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஊற்ற போகிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலூன் எடுத்தாச்சு. இந்த பலூனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பேக்கிங் சோடாவை வந்து ஃபில் பண்ணணும். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சா? எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலூனுக்குள்ளே எப்படி போகிறதுனா இந்த மாதிரி ஒரு ஃபனல் வந்து தந்து இருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை பலூனுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பலூனில் வந்து பேக்கிங் சோடா ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண இந்த பலூனை வந்து நம்ம இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுங்கள், மேலாக்கில் வைக்காதீங்க, நல்லா கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பலூன் இருக்கிற பேக்கிங் சோடா வந்து நம்ம உள்ள வினிகரில் கொட்டியாச்சு. கொட்டின உடனே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி பலூனை வேறு லெவலில் ஃபில் பண்ணிட்டு இருக்குது. செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு காய்ஸ் செய்யும்போது. இந்த பலூனை வந்து அப்படியே உடைக்கணுன்னு தோணுச்சு. பார்த்தீங்கன்னா பலூன் எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பலூன் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி தான் இருக்குது, மஞ்சள் கலர் பலூன். ஆமாம்,
அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்படியே அமுக்கி உள்ளே தள்ள போகிறேன் வினிகருக்குள்ளே. ஸோ நான் ட்ரை பண்ணும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கே ஆட்டம் காமிச்சிருந்துச்சு மேலேங்களையும். ஒரு ரெண்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு போது என்ன ஆச்சுன்னா, ஓ மை காட், பலூனே பஸ்ட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊப்ளெக் பண்ண போகிறோம். என்னது ஊப்ளெக்? சோங்க பார்க்கலாம், ஊப்ளெக் பண்ண போகிறோம். அப்படி தான் பேர் போட்டு இருக்குது. வாங்க அந்த ஊப்ளெக் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையானது கார்ன் ஸ்டார்ச். இந்த கார்ன் ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்து இந்த என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கப்பில் போட்டுக்கோங்க. ஸோ 7 to 8 ஸ்பூன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஊப்ளெக்கு செய்கிறதுக்கான கார்ன் ஸ்டார்ச்சை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ml வாட்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 ml வாட்டர் நம்ம இந்த பீக்கரில் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டார்ச்சோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றிட்ட அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ளூ ஃபுட் கெமிக்கல் கிரேடை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு 2 drops எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லோ ஃபுட் கிரேட் கெமிக்கலையும் நீங்கள் ஒரு 2 drops வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா 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 கலக்குங்க. கலக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட்லையும் சேர்த்த முடியாது, சாலிட்லையும் சேர்த்த முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடு. இது லிக்விடுக்கும் சேர்த்த முடியாது, சாலிடுக்கும் சேர்த்த முடியாது. இது வந்து நல்லா கலக்குங்க. ஸோ நல்லா கலக்குன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துங்க, பார்க்கும்போது லிக்விட் மாதிரி இருக்கா? ஸோ என் கையில் ஊற்றி உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். இப்போ நான் என் கையில் ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றும்போது அப்படியே லிக்விட் மாதிரி வருது பார்த்தீங்களா? தண்ணி மாதிரி இருக்குதுல்ல. இப்போ நான் வந்து தட்டுறேன் பாருங்களேன். தட்டுனா தண்ணி வந்து என்ன செய்யணும், தெரிக்கணும் இல்லையா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரெஷர் தர அது வந்து ஒரு சாலிடு ஃபார்முக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், நான் போட்டு நல்லா தேய்க்கும் போது அப்படியே சாலிடாக மாறி கீழே அப்படியே தூளாக உடஞ்சி விழுந்துருச்சு. இதே நான் கொஞ்ச நேரம் விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இதே அந்த சாலிட் ஆகிறது என்னாச்சுன்னா மறுபடியும் லிக்விட் ஃபார்முக்கு திரும்பியும் அதே ஃபார்முக்கு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அது லிக்விட் ஃபார்முக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எடுத்து ஸ்லோவாக அப்படியே நீங்கள் கையிலேருந்து அப்படியே மேலே கையிலேருந்து கீழே ட்ராப் பண்ணும்போது அப்படியே ஸ்லோவாக அப்படியே லிக்விட் மாதிரி வருது. பட் நீங்கள் எப்போ ஒரு ப்ரெஷர் நல்லா தரீங்களோ அப்போ ப்ரெஷர் தரும்போது இது வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு சாலிட் மாதிரி வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. யார் சுட்டுப்பட ஐயா சுட்டுப்பட and co-sponsored by அட்டுக்கால் பையா நீ வாய மூடிட்டு போயா.